இன்னொன்னையும் உதயநிதி அவர்கள் சொன்னார், எடப்பாடி பழனிசாமி பாரதிய ஜனதாவோட கூட்டணி வைக்க முயற்சிக்கிறான். நான் ஒன்னும் வைக்க முயற்சிக்கல, நீங்க தான் முயற்சி செஞ்சுக்கிட்டு இருக்கிறீங்க. இதே திரு ஸ்டாலின் அவர்கள் எதிர்கட்சி தலைவராக இருக்கின்ற பொழுது, திரு மோடி அவர்கள் பிரதமராக இருந்து தமிழ்நாட்டுக்கு வருகின்ற பொழுது கோ பேக் மோடி என்று கருப்பு பொருள் விட்டுவீங்க திமுக காரன். திரு மோடி அவர்கள் மீண்டும் பிரதமராகி திரு ஸ்டாலின் முதலமைச்சரான பொழுது வெள்ளை கொடி பிடித்து வெல்கம் மோடி என்று வரவேற்று வரும் இதே ஸ்டாலின் தான். இரட்டை வேடம் போடுகின்ற தலைவர் திமுக தலைவர் ஸ்டாலின். நாங்க அப்படி அல்ல. ஒரு பக்கம் கூட்டணி வச்சுக்கிட்டு இன்னொரு பக்கம் அவர் அழைச்சு பேசுற கட்சி அண்ணா திமுக கட்சி அல்ல. எதுவும் தீர்க்கதரிசி முடிவு எடுப்போம். அதோட மறைமுக கூட்டணி நீங்க தான் வச்சுட்டு இருக்கிறீங்க. ஏன்னா பாரதிய ஜனதா அரசோட ஒத்து போவீங்கன்னா இவர்கள் கொள்ளையடித்த பணத்திற்கு வழக்கு போட்டுருவாங்க. ரெய்டு எங்களுக்கு வராது, உங்களுக்கு தான் வரும். ஏன்னா ஏற்கனவே 2011 காங்கிரஸோட கூட்டணி இருக்கின்ற பொழுது இவர் கூட்டணியில அங்க வைக்க மறுக்கின்ற பொழுது காங்கிரஸ் கேட்ட சீட்டை கொடுக்காத காரணத்தினால அங்க மாடியில காங்கிரஸ் அரசாங்கம் இருக்கும்போது மாடியில ரெய்டு நடக்குது. கீழே திமுக கூட்டணி பேச்சுவார்த்தை, காங்கிரஸ் திமுகவும் கீழே கூட்டணி பேச்சுவார்த்தை. அதே நேரத்தில் மேல மாடியில திமுகவுக்கு ரெய்டு நடக்குது. அப்ப ரெய்டு கண்டு பயந்துதான் நீங்க காங்கிரசுக்கு கூட்டணி வச்சு 63 சீட்டு கொடுத்த வரலாறு தமிழ்நாட்டு மக்களுக்கு தெரியும். திரு ஸ்டாலின் அவர்களே, அண்ணா திமுக அப்படி அல்ல. நெஞ்சுரம் கொண்ட கட்சி அண்ணா திமுக கட்சி. அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் நாட்டு மக்களுக்கு எது தேவை என்பதை அறிந்து அதற்காக குரல் கொடுக்கின்ற ஒரே கட்சி அண்ணா திமுக கட்சி. எந்த சூழலிலும் மக்களுக்காக போராடுவதற்கு தயங்க மாட்டோம். அண்ணா திமுக ஆட்சியில் கொண்டு வரப்பட்ட திட்டங்கள், பல திட்டங்களை முடக்கி வைத்திருக்கிறீர்கள். அத்தனை திட்டமும் அம்மாவுடைய அரசு வந்த பொழுது நிறைவேற்றப்படும் என்ற செய்தி இந்த நேரத்தில் தெரிவித்து கூட ஒரு கருத்தை சொன்னார்கள். நீட் தேர்வை பற்றி சொன்னாங்க. யார் பொய் பேசுறா? பொய்யர் என்று 2 நாளைக்கு முந்தி அரசு நிகழ்ச்சியிலே கலந்து கொண்டு முதலமைச்சர் பேசுகிறார். எடப்பாடி பழனிசாமி பொய்ய சிரிக்காதையே பேசிட்டு இருக்காங்க. என்னை பற்றி விமர்சனம் செய்தார். நானா பொய்யர்? எனக்கு முன்னாலே இந்த நம்முடைய தலைவராக இருக்கின்றவர் இங்கே உரையாற்றுகின்ற பொழுது சொன்னாரே, நீட் தேர்வை பற்றி சொன்னாரே. யார் கொண்டு வந்தார்கள்? கொண்டு வந்தது காங்கிரசும் திமுகவும். 2010 டிசம்பர் 21 நோட்டிபிகேஷன் நீட் தேர்வை கொண்டு வருவதற்கு ஆணையிட்டது திமுகவும் காங்கிரசும் அரசாங்கம், மத்தியில் அரசாங்கம் இருக்கின்ற பொழுது. அப்பொழுது மத்திய இணையமைச்சர் காந்தி செல்வன், திமுக கட்சியை சேர்ந்த மத்திய சுகாதாரத்துறை இணையமைச்சர் திரு காந்தி செல்வன் இருக்கும் போதுதான் நீட் தேர்வை கொண்டாந்தீங்க. தேர்தல் நேரத்தில் என்ன சொன்னீங்க? ஆட்சிக்கு வந்தவுடன் முதல் கையெழுத்து நீட் தேர்வு ரத்து செய்யப்படும். 42 மாதம் உருண்டு ஓடிவிட்டது. இன்னும் நீட் தேர்வுக்கு விலக்கு கிடைக்கல. அதுக்கு பிறகு உதயநிதி பேசினார், நீட் தேர்வு ரத்து செய்வதற்கு எங்களுக்கு ரகசியம் இருக்கிறார். 42 மாத காலமா அந்த ரகசியத்தை மூடி வச்சிருக்கிற, சீக்கிரம் அந்த ரகசியத்தை வெளியிடு, நீட் தேர்வு ரத்தாகட்டும். எப்படியெல்லாம் மக்களை பொய் பேசி மக்களை ஏமாற்றி ஆட்சிக்கு வந்து என்பது இது ஒன்னே போதும். நீங்க தான் பொய்யர், நாங்க அல்ல. அதே போல அரசு ஊழியர்களுக்கு ஆட்சிக்கு வந்தவுடன் அவள் வைத்த கோரிக்கை நிறைவேற்றப்படும் சொன்னீங்க. இதுவரைக்கும் நிறைவேற்றல. அவள் போராடிட்டு இருக்காங்க. அவர்களுக்கும் தீர்வு காணவில்லை. அதே இப்படி திராவிட முன்னேற்ற கழக அரசில் விவசாயிகளுக்கு எந்த பலனும் கிடைக்காது. அண்ணா திமுக ஆட்சி விவசாயிகளுக்கு பொற்காலம். அண்ணா திமுக ஆட்சி விவசாயிகளுக்கு ஒரு பொற்காலம். ஆகவே இங்கே கூட விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுதெல்லாம் விவசாயிகளுக்கு உதவி செய்தோம். அதில் கூட 2000 ஆண்டுகளுக்கு முன்பே ஐயன் திருவள்ளுவர் அழகாக ஒரு குரலை நமக்கு வழங்கிவிட்டு சென்றிருக்காரு. உடுக்கை இழந்தவன் கை போலே ஆங்கே இடுக்கன் களைவுதாம் நட்பு. அதாவது நம்முடைய அணிந்திருக்கும் ஆடை நழுவி செல்லும் போது உடனடியாக சென்று அதை சரி செய்யும். அதே போல இயற்கை சீற்றத்தால் விவசாயிகள் பாதிக்கப்படுகின்ற பொழுது அம்மாவுடைய அரசு தானாக வந்து உதவி செய்யும்.
சேலம் மாவட்டம் மேச்சேரியில் விவசாய சங்கத்தினர் சார்பில் நடைபெற்று வரும் பாராட்டு விழாவில் சட்டமன்ற எதிர்க்கட்சித் தலைவர் எடப்பாடி பழனிசாமி பேசினார். அப்போது நேற்று பெய்த மழையில் முளைத்த விஷ காளான் உதயநிதி என காட்டமாக விமர்சித்திருக்கிறார். மேலும் திமுக பாஜகவுடன் மறைமுகமாக கூட்டணி வைத்திருப்பதாகவும் விமர்சித்திருக்கிறார். எடப்பாடி பழனிசாமி பேசியதை பின்னர் வரும் செய்தி தொகுப்பில் விரிவாக பார்க்கலாம்.